துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. இப்போ நாம பார்க்க போற பதிவு மார்கழி மாத பலன்கள். இதுவரை இந்த யூடியூப் சேனலை பார்த்த அன்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம மாத பலன்கள் வரிசையில இப்போ மார்கழி மாத பலன்களை பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த கிரகங்கள் மார்கழி மாசத்துல எங்கெங்க மாற்றம் அடையுதோ அந்த கிரகங்களின் தன்மைக்கேற்றவாறு பலன்கள் அமையும். ஒரு சில கிரகங்கள் மாற்றம் அடையாது. அப்போ போன மாதம் கார்த்திகை மாதத்துக்கும் இந்த மாதம் மார்கழி மாதத்துக்கும் என்ன கிரக பெயர்ச்சிகள், என்னென்ன சேஞ்ச் நடக்குதுன்றத முதல்ல பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். இது எல்லா ராசி கட்டங்களுக்கும் பொதுவான பெயர்ச்சி. எந்த ராசியிலிருந்து எண்ணிக்கையில நம்ம சொல்லும் போது ஒருத்தருக்கு 1வது ராசியா இருக்கும், 2வது ராசியா இருக்கும் கட்டங்கள். இப்ப நாம என்ன மாதிரி கிரகங்கள் பெயர்ச்சியா இருக்கிறது, இப்ப உங்களுக்கு இந்த போர்ட்ல உள்ள நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பெயர்ச்சிகள் எல்லாம் போட்டிருப்பேன். இப்ப போன மாசம் துலாம்ல இருந்த சுக்கிரன், புதன், செவ்வாயெல்லாம் பாருங்களேன். இப்ப நேரா பார்த்தா சுக்கிரன் விருச்சிகத்துக்கு வந்துருச்சு, புதனும் விருச்சிகம் வந்துருச்சு. அதே மாதிரி செவ்வாய் தனுசுக்கு வந்தாச்சு, சூரியன் மார்கழி மாசம் தனுசுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த 4 பிளானட்கள் தான் மாறி இருக்கிறது. அதாவது சூரியன் செவ்வாய் தனுசில் இருக்கிறது, சுக்கிரன் புதன் விருச்சிகத்தில் இருக்கிறது. இப்போ இந்த சுக்கிரன் விருச்சிகத்தில் இருக்கிற சுக்கிரன் 21/12 வரைக்கும் தான் இருக்கும். இப்போ மார்கழி மாசம் 1ஆம் தேதி 16ஆம் தேதி 16/12/25 இல்லையா? அப்போ 16/12 ஒரு 5 நாள் வரைக்கும் தான் அந்த சுக்கிரன் விருச்சிகத்தில் இருக்க போகிறது. அதுக்கப்புறம் விருச்சிகத்தை விட்டு தனுசுக்கு வந்துடும். இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பெயர்ச்சிகள் 5 நாள் இருக்கும், மாசத்து இன்பிட்வீன்லயே மாறுது இல்லையா? அதனால அதையும் ஞாபகத்தை வச்சுக்கணும். அதே மாதிரி புதன் 24/12/25 வரை விருச்சிகத்தில் இருக்கிறது. அதற்கு பிறகு தனுஷ் ராசிக்கு வந்துவிடும். ஆனா சூரியன் மாத கிரகம் என்ற அடிப்படையில் இந்த மாதம் முழுவதும், அதாவது 16/12/25 முதல் 14/1/2026 வரை அது தனுஷ் ராசியில் தான் பிரவேசிக்கும். ஏனென்றால் அது மாத கிரகம். அடுத்தபடியா செவ்வாய் 13/1/2026 வரை தனுஷில் இருக்கும். அப்போ இப்போ தனுசுல தான் இருக்கு. ஸோ இந்த பேசிக் கிரக நிலைகளுடைய மாற்றங்களை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியா இந்த சூரியன் அது எப்பவுமே மாசம் மாசம் மாறுது இல்லையா? ஸோ இந்த சூரியன் ஒரு ராசி கட்டத்துக்கும் எந்த இடத்துக்கு அதிபதி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம். அப்போ இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கெல்லாம் சிம்மத்து, அதாவது 5வது வீடு சிம்மம், 5வது வீட்டுக்கு அதிபதி சூரியன். இந்த 5வது வீட்டுக்கு அதிபதி 6, 7, 8, 9 9ஆம் இடம் ஆகிய தனுஷில், அதாவது பாக்கியஸ்தானத்தில் சூரியன் இடம் பெற்றிருக்கிறது. 5 நல்ல இடம், அது மாறி வந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அதுவும் நல்ல இடம். 5வது இடத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? உத்தரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த இடத்துக்குரிய அதிபதி, 5க்கு உரிய அதிபதி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருப்பது நன்மை. முதல்ல அதை தெரிஞ்சுங்க. அதுவும் குரு வீட்டுல சூரியன் வரும்போது குருவுக்கும் சூரியனுக்கும் நல்ல நெருங்கிய நட்பு உண்டு. அதனால இந்த 5வது வீட்டுக்குரிய சூரியன் 9ஆம் இட பாக்கியஸ்தானத்தில் இடம்பெறுவதால் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் சூரியனால் இந்த மாதம் ஏற்பட போகிறது. அப்போ சூரியன் என்னெல்லாம் கொடுக்கும்? அப்போ சூரியனுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கிறது. தலைமை பதவி, அதிகாரம், அரசியல், ப்ரமோஷன்ஸ், அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அப்போ பாக்கியஸ்தானம், அதாவது இந்த குரு வீட்டுல இருந்தா குருவுக்குன்னு ஒரு
டேர்ம்ஸ் இருக்குது. அதாவது புத்திரக்காரகன், நிதிகாரகன், தனத்தை கொடுப்பவர் அப்படிலாம் குரு. அந்தனால இந்த சூரியன் தன புத்திர ஸ்தானாதிபதியான காரகனான குரு வீட்டுக்கு வருவதால் இந்த விஷயங்களில் மிகுந்த எதிர்பார்ப்பையும் பலன்களையும் மேஷ ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். நல்ல இடம். 5க்குரிய சூரியன் 9ஆம் வீட்டில் இருப்பதால் நல்ல ஆதிபத்தியம் பெற்று சூரியனுக்குடைய பலன்களை எல்லாம் பெரிதும் அனுபவிக்கலாம். இந்த மாதம் மார்கழி மாதத்தை பொறுத்தவரை மேஷ ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆதிபத்தியம் உள்ள இடம். இப்போ அடுத்தபடியா நம்ம சுக்கிரன் 21, 25 வரைக்கும் இருக்கு இல்லைங்களா, 21ஆம் தேதி வரைக்கும் ஒரு 5 நாள். இந்த 5 நாளுக்கு மிகப்பெரிய விஷயத்தை செய்ய போறது கிடையாது. மறுபடியும் அது இங்கே தனுசுக்கு வந்துடும். இருந்தாலும் சுக்கிரன் எந்த ஆதிபத்தியத்துக்குரியவர், மேஷ ராசிக்காரனுக்கு எந்த இடத்துக்கு உரியவர்ன்றதை பார்க்கணும். இப்ப மேஷ ராசிக்கு 2வது ரிஷபத்துக்குரிய ஓனர் சுக்கிரன் 3, 4, 5, 6, 7. அப்ப 2, 7க்குரிய துலாமுக்கு அதிபதியும் அவர்தான். ஸோ 2, 7க்குரிய சுக்கிரன் 8ஆம் இடமானிய அஷ்டமத்தில் வீட்டிருக்கிறார். இப்ப நம்ம மேஷத்தை பார்க்கும்போது 5, 9 காம்பினேஷன் பார்த்தோம். அது நல்ல ஆதிபத்தியம், நல்ல இடங்கள். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு, மேஷ ராசிக்கு 2 தனஸ்தானம், 7 கலத்திரஸ்தானம், பார்ட்னர்ஸ். இந்த இடம் நட்பு, இதெல்லாம் இது தனம், குடும்பம், வாக்கு, இதெல்லாம் மொத்தத்தையும் குறிக்கக்கூடிய சுக்கிரன். சொபிசிகேட்டட் கிரகம், அனுபவிக்கக்கூடிய கிரகம், ஜாலியான கிரகம். சுக்கிரன் ரொம்ப அருமையான கிரகம், அது என்ஜாய் பண்ணக்கூடிய கிரகம். அது இப்போ 8க்கு மாறிவிட்டது, மாறி நடந்துனுக்குது. 21, 12, 25 வரை தான் இது அப்ளிகபிள் ஆகும். அதனால நீங்க பயந்துடாதீங்க. அந்த 8ஆம் இடம் அஷ்டமத்துல இருக்கிறது ஒரு விதத்தில் பலகீனம் தான். அந்த பலவீனம் கூட 21, 12, 25 வரைதான். அதுக்கப்புறம் அது 9ஆம் வீட்டுக்கு மாறிவிடுகிறது. பாருங்க, சூரியனும் 9ஆம் வீட்டுக்கு வருது, சுக்கிரனும் 9ஆம் வீட்டுக்கு வருது. அதனால சுக்கிரனுடைய சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் இவர்களுக்கு 21, 12, 25 விட அடுத்த இடமான 9ஆம் இடத்துக்கு தனுசுக்கு பயிற்சி ஆகும் போது மிகுந்த பலன்களை கொடுக்கும். ஆகவே சுக்கிரனுடைய பலன்கள் 5 நாட்களுக்கு ஒரு மாதிரியும் மீதி இருக்கிற 25 நாட்களுக்கு வேறு மாதிரியும் இருக்க போகிறது. அடுத்தபடியாக புதன். இப்ப இந்த புதன் மேஷ ராசிக்கு 1, 2, 3வது இடத்துக்கு ஓனர், தைரியஸ்தானாதிபதி, சகோதரஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ 3க்குரிய புதன் 4, 5, 6, 3, 6க்கு உடைய புதன் 7, 8 அதுவும் அஷ்டமத்தில் இருக்கிறது. 3, 6 என்பது மறைவு ஸ்தானம். இந்த மறைவு ஸ்தானத்துக்கு ஓனரு, அதாவது புதன் 3, 6 மறைவு ஸ்தானத்துக்குரிய புதன் மறைவு இன்னொரு மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்தில் இருப்பது நன்மைதான். மறைந்த புதன் நிறைந்த பலன்களை தருவார். இப்ப சுக்கிரனுக்கு அப்படி நம்ம சொல்லல, ஆனா இப்ப புதனுக்கு சொல்றோம். ஏன்னா புதன் மறைந்த புதன். ஏன்னா மறைவு ஸ்தானத்துக்குரியவர்கள் மறைவு ஸ்தானத்திலே இருப்பது நல்லது. அதனால 3, 6க்குரிய மறைவு ஸ்தானத்துக்குரிய புதன் 8ஆம் இடமான விருச்சிகத்தில் மறைந்து 24, 12 வரை 25 வரை அது இருக்கிறது. அப்போ மிஞ்சி போனா ஒரு 5 நாள் அவ்வளவுதான். அப்போ இந்த விஷயமோ 24, 12, 25 வரை புதனுக்குரிய அந்த ஆதிபத்துக்குரிய 3ஆம் இடம் சகோதரஸ்தானம், தைரியஸ்தானம் பிளஸ் 6ஆம் இடம் வம்பு, வழக்கு, பிரச்சனை, ரோகம், கடன், இந்த பிரச்சனை இதெல்லாம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். அதாவது நன்றாக இருக்குன்னா பலமாக இருக்கும், கெட்டிடாது, உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கொடுக்கும். ஏன்னா இந்த கெட்ட புதன் கெட்ட இடத்தில் இருப்பதால் கெட்ட விஷயங்களுக்கு பதிலாக நல்ல விஷயங்களை தந்து விடுவார். அதனால புதனை பற்றியும் அவர்கள் கவலைப்பட தேவையில்லை. அடுத்தபடியா இந்த புதனோ 24, 12, 25 வரைதான் இருக்க போகிறது. அதுக்கப்புறம் தனுசு வந்துட போகுது. அப்ப பாருங்க, மேஷ ராசிக்காரனுக்கு சூரியன் பாக்கியஸ்தானத்துல, சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துல, புதன் பாக்கியஸ்தானத்துல வருது. அப்ப இவ்வளோ கிரகங்கள் பாக்கியஸ்தானத்துல வர்றதுனால அவங்களுக்கு இந்த மார்கழி மாசம் 21
12-25 வரை சுக்கிரனாலும் 25-12-25க்கு மேல் புதனாலும் ஆல்ரெடி சூரியன் மார்கழி மாசம் முழுசா இருக்கிறதுனால இந்த சூரியனால் மேற்பட பல பலன்கள் மிக நன்றாகவே இருக்கும், பயப்பட தேவையில்லை. அதே நேரத்துல பெர்மனண்டா இருக்கிற குரு இப்போ அதிசாரம் என்ற முறையில் 21-12-25 வரை, இப்ப நாம 16-12 வரைக்கும் தான் அதுல இருந்து மார்கழி மாசம் ஆரம்பிச்சது. அப்ப பார்த்தா மார்கழி மாசம் 16ல இருந்து ஒரு 5 நாள் குரு, அதுக்கப்புறம் மறுபடியும் மிதுனத்துக்கே சென்று விடும். மிதுனத்துக்கு போகும்போது அந்த குரு பார்வைகள் தனுசை பார்க்கும். இப்ப விருச்சிகத்தை பார்த்துன்னு இருக்குது. இப்ப நீங்க தெரியும், விருச்சிகத்தை பார்க்கிற குரு இங்க வந்ததுக்கு அப்புறம் தனுஷ் ராசியை பார்க்கும். அப்ப குருவினுடைய பார்வை தனுஷ் ராசிக்கும் கிடைக்கிறது. 9ஆம் இடத்தில் சூரியனும் இருக்கிறது, 9ஆம் இடத்தில் சுக்கிரனும் இருக்கிறது, 9ஆம் இடத்தில் செவ்வாயும் இருக்கு, 9ஆம் இடத்தில் புதனும் இருக்கிறது. அப்ப பாருங்க, எல்லாமே பாக்கியஸ்தானத்தில் இடம்பெறுவதால் இந்த குருவும் அதற்கு முடிந்த பார்வையை செலுத்தி பலம் பெற வைப்பதால் அவருக்கு நன்றாகவே இருக்கும். இப்போ மேஷ ராசிக்குரிய பலன்களை தெளிவாக புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இப்பொழுது ரிஷப ராசிக்குரிய மார்கழி மாத பலன்களை பார்ப்போம். இப்போ ரிஷப ராசிக்கு இதே சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் என்ற 4 கிரகங்கள் மாறி இருக்கிறது. இந்த 4 கிரகங்கள் எந்த இடத்திற்குரிய விஷயம் என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ரிஷப ராசிக்கு இரண்டாவது வீட்டுக்குரிய புதன் 3, 4, 5. ஸோ ரிஷப ராசிக்கு 2, 5க்குரிய புதன் தற்போது விருச்சிக ராசியில் இருக்கிறது. 7வது இடத்தில் இருக்கிறது. 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 5ஆம் வீட்டுக்குரிய புதன் 2, 5 நல்ல ஆதிபத்தியம். 2 தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், ஆரம்ப கல்விஸ்தானம் என்று கூட சொல்வார்கள். படிக்கிற பசங்களுக்காக சொல்றப்போ ஆரம்ப கல்விஸ்தானம். ஸோ இந்த 2, 5 புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். அது படிக்கிறவங்க சொல்லும்போது பிஜின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. அதனால இந்த ஆதிபத்தியக்குரிய கிரகங்கள் நன்றாக 1, 4, 7, 10. அப்ப 7வது இடமான கேந்திரத்தில் இருக்கிறது. ராசிக்கு 7ஆம் இடம் என்று கேந்திர பலம் வாய்ந்த இடம். அந்த இடத்தில் புதன் இருப்பதால் புதனால் ஏற்பட பலன்கள் நன்றாக இருக்கும். அடுத்தபடியா சுக்கிரன், ரிஷப ராசிக்கு ராசியாதிபதியே சுக்கிரன் தான். அதாவது 1, அந்த 1க்குரிய அதிபதியே சுக்கிரன் தான். 1, 6க்குரிய சுக்கிரன் 7வது வீட்டில் இருக்கிறார். இப்ப பாருங்க, 1 நல்ல ஆதிபத்தியம், 7 நல்ல ஆதிபத்தியம். ஆனா 6வது மறைவு ஸ்தானம் இல்ல, அது 1, 3, 6, 12 அதெல்லாம் சொல்லுவாங்க. அதான் மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க. 3, 6, 8, 12. அப்போ மறைவு ஸ்தானத்துக்குரிய 6ஆம் வீட்டுக்குரிய அதிபதி 7ல போறது கொஞ்சம் பலவீனமான இடம். 1க்குரிய ரிஷபராசிக்குரிய சுக்கிரன் 7ல் இருப்பது நன்மை. ஆனா இதுல 6ஆம் வீட்டுக்குரிய அதிபதியும் சுக்கிரனை இடம்பெறுவதால் இந்த பெயர்ச்சி சுக்கிரன் 21-12-25 வரை தான். மிஞ்சி போனா அந்த 16ல இருந்து 5 நாள், அந்த 5 நாள் தான். அதுக்கப்புறம் அது 8ஆம் இடத்துக்கு வந்துடும். அதனால இந்த பலன்கள் அவ்வளவா பாதிக்காது. ஏன்னா ராசியாதிபதி சுக்கிரன், லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் ஒரு காலம் பலவீனமான பலன்களை தரமாட்டார்கள். அவர் கூடுமான வரைக்கும் ராசியை காப்பாற்றிக்குவாங்க, லக்னத்தை காப்பாற்றிக்குவாங்க. அதனால லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ தசையோ புத்தியோ நடக்கும்போது, சேஞ்ச் ஆகும்போது அவர்கள் நன்மையை தருவதில் பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. அதனால இவர்கள் பயப்பட தேவையில்லை. சுக்கிரனால் ஏற்பட பல பலன்கள் நன்றாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் சூரியன் மிக முக்கியமான மாச கிரகம். மாசம் ஃபுல்லா அது இருக்கும், அதுல மாற்றமே இல்லை. மீதெல்லாம் நடுவுல போயிடுது. ஆனா இந்த சூரியன் மாத்திரம் மார்கழி மாசம் முழுதாக இருக்கும். அப்ப மார்கழி மாசம் சூரியன் 1, 2, 3 4வது வீட்டுக்கு அதிபதி, சுகஸ்தானாதிபதி, வாகனஸ்தானாதிபதி, வீட்டு ஸ்தானாதிபதி, இப்படி தாய் ஸ்தானாதிபதி, மாத்திருஸ்தானம், தாய் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்றக்கூடிய 4ஆம் வீட்டுக்கு உரிய சூரியன் நல்ல 4ஆம் வீட்டுக்குரிய அதிபதி 5, 6, 7, 8 அஷ்டமத்தில் இடம்பெற்று விடுகிறார். இப்ப பாருங்க, 8ஆம் இடத்தில் இருப்பது பலகீனம். அதாவது ரிஷப லக்கணத்துக்கு
சூரியன் 4ஆம் வீட்டுக்குரிய அதிபதி, சுகஸ்தானாதிபதி. இப்ப நான் என்னென்னலாம் சொன்னனோ 4ஆம் வீட்டுக்கு அதிபதியோ அந்த இடமெல்லாம் 8ல் மறைவு ஸ்தானத்தில் மறைந்து விடுவதால் இந்த மாதத்தை பொறுத்தவரை அவர்கள் கொஞ்சம் பக்குவமாய் நடந்துக்கிறது நல்லது. ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கும்போது சூரியனால் விளையக்கூடிய பலன்களை கொஞ்சம் மட்டுப்படுத்தும். அதனால அவர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுமாரான நிலைமை உண்டு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கு இல்லையா, ரிஷபராசிக்கு. அந்த ரிஷபராசிக்கு செவ்வாய் 1, 2, 3, 4, 5, 6, 7 7 12க்குரிய செவ்வாய். 7ஆம் ஆதிபத்தியம், கலத்திரஸ்தானம், பாட்னஸ்தானம், நெல்லஸ்தானம். 12ஆம் வீடு விரயஸ்தானம். விரயம், என்ன செலவு பண்ண போறன்ற விரயம். அப்போ அந்த விரயஸ்தானாதிபதியும் 7ஆம் வீட்டுக்குரிய அதிபதியும் 8ல் இருப்பதால், குரு வீட்டில் இருப்பதால் இவர்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் கட்டுறது, இல்லை வாங்கிறது, இல்லை இடிச்சு கட்டுறது, இல்லை ஆல்ட்ரேஷன் பண்றது, இந்த மாதிரி சுபமான விஷயங்களை வீடு, பூமி, வாகனம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செலவு பண்ணிக்கொள்ளலாம். அதனால இங்க ஏதாவது நீங்க பூமி விஷயத்தில் இறங்கணும்னா இந்த இடத்துல குரு வீட்டில் செவ்வாய் இருப்பதால் பூமி விஷயத்தில் இந்த விரயஸ்தானத்துக்குரிய விஷயத்தை நீங்கள் செலவு பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா விரயஸ்தானம்ன்றதால் செலவு பண்ணக்கூடிய விஷயத்தை சுபிட்சமாக செலவு செய்து கொள்ளுங்கள். அடுத்தபடியா மிதுன ராசிக்குரிய பலன்களை பார்ப்போம். இப்போ மிதுன ராசிக்கு சூரியன் முதல்ல அவர் தான் மாச கிரகம். ஒரு மாசம் பர்மனண்டா இருப்பார், எல்லா கட்டத்திலையும் மாசம் 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 மாறுறாரு இல்லையா. அதனால மிதுன ராசிக்கு 3ஆவது வீட்டுக்கு ஓனர். நான் ஏற்கனவே சொன்ன 3ஆவது வீடு சகோதர ஸ்தானம், தைரியஸ்தானம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ 3ஆவது வீட்டுக்குரிய சூரியன் 4, 5, 6, 7ஆவது வீட்டில், 3க்குரிய சூரியன் 7ஆவது வீட்டில் நல்ல 1, 4, 7, 10ன்றது நல்ல ஒரு கேந்திர பலம் உள்ள இடம். சகோதர ஸ்தானங்கள் வலுப்பெறும், தைரியஸ்தானம் நன்றாக இருக்கலாம். அதனால இந்த சூரியன் அதுவும் குரு வீட்டில் இருப்பதால் நன்மையே. அதனால் இந்த மார்கழி மாசம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பயம் தேவையில்லை. சூரியனால் அனுபவிக்கூடிய பலன்களை அவர்கள் அனுபவிப்பார்கள். அதே நேரத்தில் குரு என்ற வீட்டில் அந்த சூரியன் இருப்பதால் குரு நிதி நிலைமைக்கு அதிபதி, நிதிகள் உயரும், ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பினான்சியலா அனுபவிக்கலாம். இல்லைன்னா கூட செவ்வாய் வீடு இருக்கிறதுனால நில விஷயங்களோ, பூமி விஷயங்களோ, வீடு வாங்குற விஷயங்களோ இதெல்லாம் அதை ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது கூட செவ்வாயும் அந்த குரு வீட்டில் இருப்பதால் அவர்கள் இந்த இடத்தில் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுத்துக் கொள்ளலாம். நல்ல இடம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு சூரியனை பத்தி சொன்னோம். இப்ப மிதுன ராசிக்கு சுக்கிரனை பத்தி சொல்லுவோம். மிதுன ராசிக்கு 12ஆவது வீட்டுக்கு ஓனர், 5ஆவது வீட்டுக்கு ஓனர். 5, 12க்குரிய சுக்கிரன் 6, 7ஆவது வீட்டில் இருக்கிறார். 5, 12, 5 நல்ல இடம், 12 விரயஸ்தானம். இருந்தாலும் சுப விரயங்கள் பண்ணக்கூடிய 7ஆம் வீட்டில் இருப்பதால் அவர்கள் ஏதாவது செலவு செய்யும் போது மனைவி பெயரையிலையும் பயன்படுத்திக் கொள்ளலாம், மனைவியோட இன்கமையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். எந்த விதத்திலையும் மனைவியோடு இணைந்து அவர்கள் செயல்படுவது நல்லது. இந்த இடம் 2 பேரும் சேர்ந்து எந்த வாங்கினாலும் சரி, ஒருத்தர் கலந்து ஆலோசித்து என்னென்ன பண்ண முடியுமோ, யார் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு நல்ல முடிவை எடுத்து மொத்தத்தில் அச்சீவ்மெண்ட் இருக்கணும். அந்த அச்சீவ்மெண்ட்டை மனைவி மூலம், பார்ட்னர் மூலமாகவும் யார் உதவி செய்வார்களோ, இந்த 7ஆம் வீடு நண்பர்கள், மனைவி எல்லாமே அந்த இடத்துல இருப்பதால், அதுவும் குரு வீட்டில் இருப்பதால் கூட செவ்வாய் நன்றாக பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு செவ்வாயை பற்றி பார்த்தோம். இப்போ மிதுன ராசிக்கு புதன் ராசியாதிபதி, 4ஆவது வீட்டுக்கு சுகஸ்தானாதிபதி. அப்போ ராசியாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் 6ல் இருக்காரு இல்லையா. 6ஆம் இடம் நான் ஏற்கனவே சொன்ன மறைவு ஸ்தானம். மறைந்த புதன் நிறைந்த பலன்களை தருவான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஏற்கனவே ஒரு ராசி பலன் அது பார்த்துருக்கோம். அதனால மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மறைவு ஸ்தானத்துக்குரிய 1, 2, 3, 4 4ஆம் வீட்டுக்குரிய அதிபதி 6ஆம் வீட்டில் மறைந்திருக்கிறார். மறைவு ஸ்தானத்துக்குரிய அதிபதி மறைஞ்சா நிறைந்த பலன்கள். அதனால் புதனாலும் அவர்களுக்கு ஒன்றும் தீமை ஏற்பட போவதில்லை, நன்றாகவே இருக்கும். அந்யோன்யம் கூடும். ஏன்னா புதனும் சுக்கிரனும் எந்த ஒரு ஜாதகத்துல இறஞ்சாலும் அவர்கள் கணவன் மனைவியோட அந்யோன்யத்தை பேணி காப்பார்கள். எப்பவுமே இந்த ஜாதகத்துல எந்த ஜாதகத்திலும் சுக்கிரனும் புதன் வீட்டிருப்பார்களே ஆனால் அவர்கள் நிரந்தர ஜாதகத்தில் சுக்கிரன் புதன் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய அந்யோன்யம் கெமிஸ்ட்ரி நன்றாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்க. நல்ல அந்யோன்யமா இருப்பாங்க.
ஒத்துமையா இருப்பாங்கன்னு சொல்ற விஷயம் தான். சுக்கிரன் புதன் ரொம்ப நட்பு கிரகங்கள். இந்த 2 நட்பு கிரகங்களும் 21/12 சுக்கிரன் மாறுது, 24/12 25 வரை புதனும் கூட இருக்கிறதுனால இதனால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் விளையப் போவதில்லை. மனைவியால் நன்மையும் கணவனால் நன்மையும், இவர்கள் 2 பேரும் ஒருவரை புரிந்து கொண்டு நன்றாக அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும். இதுவரை மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிக்குரிய மார்கழி மாத பலன்களை பார்த்தோம். இனி அடுத்த பதிவில் கடகம், சிம்மம், கன்னிக்குரிய மார்கழி மாத பலன்களை பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.